வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான எக் லாலிபப் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் லாலிபப் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க, 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான எக் லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக் லாலிபப் பண்ணுறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் ஆன உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி பாயில் ஆனதுனால கையிலே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க ஆற வச்சு சூப்பராகவே மசிச்சாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு தூவிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 3 முட்டையை பாயில் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். முட்டையும் 2ஆக கட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்படி உருட்டி தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இதில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சிடலாம். இது வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் தான். ஒரு 1/2 முட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை முட்டையில் நல்லா பரட்டியாச்சு. அப்படியே பிரெட் க்ரம்ஸில் ஒரு பரட்டிக்கோங்க. ரெடி பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் வந்து பத்தலை. அதனால் எக்கை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை அப்படியே உள்ளே போட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க இதை அப்படியே பொரிச்சிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச லாலிபாப்பில் ஒன்று சேர்த்துக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக பொரிச்சிட்டு கலர் மாறினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சரியாக குக் ஆகிருக்காது. எல்லாமே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண தான் இருந்தாலுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்கிறதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு சூப்பராகவே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிம்பிளான டேஸ்டியான எக் லாலிபப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த எக் லாலிபப் கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், இந்த எக் லாலிபப் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த எக் லாலிபப். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.